குருப்பியோ நமக்கு. பொருந்தும் நட்சத்திரங்கள் அப்படிங்கிற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்குறது பூரட்டாதி, பூர்வபத்ரா. இது 2 ராசியில் வியாபிச்சிருக்கும். அதாவது கும்பம், மீனம். கும்பத்தில் 1, 2, 3 பாதம், மீனத்தில் 4ஆம் பாதம். ஸோ இதுக்கு 6, 8 ராசிகள் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்குமே பார்த்துக்கணும். வைநாசிக நட்சத்திரம்னா மூலம். பூரட்டாதி 1க்கு மூலம் 4, பூரட்டாதி 2க்கு பூராடம் 1, பூரட்டாதி 3க்கு பூராடம் 2, பூரட்டாதி 4க்கு பூராடம் 3. 6வது ராசி அப்படின்னு பார்த்தா கடகம். கும்பராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்கும், அதுக்கு கடகம். 8வது ராசின்னு பார்த்தா கும்பராசிக்கு கன்னி. அதே போல் மீனத்தில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு 6வது ராசி அப்படின்னு பார்த்தா சிம்மம். 8வது ராசி துலாம். உங்கள் குழந்தைங்க இதில் எந்த ராசியில் வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நட்சத்திரங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் பொருந்தும் நட்சத்திரங்கள் பூராடம், மூலம், அனுஷம், விசாகம், சுவாதி, ஹஸ்தம், உத்திரம், ஆயில்யம், பூசம், புனர்பூசம். ஸோ இந்த நட்சத்திரம் ஒரு மேட்ரிமோனி சைட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு வரன் பார்க்குறீங்கன்னா இந்த நட்சத்திரம் உள்ள ஜாதகங்கள் கொடுங்கன்னு சொல்லி பேசிக்காக கேட்டு வாங்க மட்டும்தான் இது பயன்படுத்தணும். மற்றதெல்லாம் ஜாதகங்கள் வாங்கி பக்கத்தில் இருக்கிற ஜோசியர் யார்கிட்டையாவது கொடுத்து பொருத்தங்கள் பார்த்து தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் திருமணத்தை நிச்சயம் பண்ணணும். நீங்கள் அப்படியே இதை யூஸ் பண்ணி திருமணத்தை நிச்சயம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜாதகம் பார்க்காம அது பண்ணக்கூடாது. வாழ்க வளமுடன். கிருத்திகா.